அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ரேஷன் கடை ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 மாவட்டத்துக்கு வெளியிட்டாங்க. என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு. ஸோ திருப்பத்தூர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டுறாங்க. ஸோ இதில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரிசல்ட் வந்தவங்க ஜாபில் ஜாயின் பண்ணிட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் சிலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து இப்போ கூப்பிட்ருக்காங்க சார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருகிறது. இந்த நிலையில் அடுத்தடுத்து சில மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து வரப்போகுது. இந்த மாதத்துக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்கும் விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. பெரும்பாலான நபர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னாக்கா, மதுரைக்கான ரிசல்ட் எப்பொழுது வரும், மதுரை டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் எப்போ வரும், அதே மாதிரி கோயம்புத்தூருக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்தவரை 10ஆம் தேதிக்கு மேலே தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய ஹெல்ப்லைனில் கேட்டபோது சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து எடுக்காமல் இருக்காங்க நிறைய டைம் அப்படின்னு சொல்லி தகவல்களும் இருக்குது. சிலர் வந்து எடுத்தாங்க சார், இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொதுவாக இதில் வந்து சொன்னது என்ன அப்படின்னாக்கா 10ஆம் தேதிக்கு மேலே வரும் கோயம்புத்தூருக்கு அப்படின்ற தகவல் தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 10ஆம் தேதிக்கு மேலே வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த வீக்கில் மதுரைக்கான ரிசல்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இந்த வாரத்தில் மதுரை மாவட்டத்திற்கான ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து இந்த வாரத்தில் வேறியாகும். கோயம்புத்தூருக்கு வந்து 10ஆம் தேதிக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த தகவலை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து இல்லை லேட் ஆகும் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்க தேவையில்லை. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ரிசல்ட் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து டிஸ்ட்ரிக்ட் வந்து விட போகிறாங்க. 38 மாவட்டத்திற்கும் அடுத்தடுத்து ரிசல்ட் விட போகிறாங்க. அதே மாதிரி வேக்கன்சியும் கூடுதல் வேக்கன்சியாக இருக்க போகுது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் விண்ணப்பிச்சும் போது எவ்வளோ வேக்கன்சி இருந்தோ அதை விட கூடுதலான வேக்கன்சி தான் இப்போ இருக்க போகுது. கூடுதலான வேக்கன்சியோடு தான் அந்த லிஸ்ட்டே வந்து விட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் திண்டுக்கல் பார்த்துருப்பீங்க, கூடுதல் வேக்கன்சியோடு தான் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. மேலும் ரேஷன் ஷாப் ரிசல்ட் சம்மந்தப்பட்ட கூடுதல் தகவல்கள் மற்றும் புதிய அப்டேட்டுகளுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இன்று கலைஞர் பிறந்தநாள் என்பதனால் இன்றைக்கி வந்து முக்கியமான அறிவிப்புகள், சில மாவட்டத்துக்கு ரிசல்ட் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தகவலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்தபடியாக ரிசல்ட் சம்மந்தப்பட்ட தகவலை கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.